ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के உங்க बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते நல்லா हैं। இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமிழச்ச தியானத்தின் மூலமாக वचन ही दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பல நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். आपसे मिलने में हम बहुत ही आनंदित ஒரு होते புதிய हैं। மாசம் एक नया महीना, கடந்த 4 மாதங்கள் அந்த கண்மணி பிள்ளை பாதுகாத்தார். पिछले 4 महीना उसने आंखों की पुतली ஒரு की புதிய संभाल कर மாசத்தை लेकर आया। காணும்படியாக एक नए महीने को देखने கர்த்தர் के लिए ஜீவனை சுகத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने एक अच्छा जीवन और सुख को அவருக்கு दिया நன்றி है। சொல்லி उसको धन्यवाद அவரை देकर கனப்படுத்தி उसकी आदर இந்த करके புதிய மாசத்துக்குள்ள इस பிரவேசிங்கள். नए महीने में प्रवेश कीजिए। கர்த்தர் இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? परमेश्वर इस महीने में क्या प्रतिज्ञा दिया வாசிக்கலாமா? है? पढ़ेंगे। யாத்திராகமம் निर्गमन की पुस्तक 14ஆம் அதிகாரம் 14 अध्याय 14 வசனம். 14 वचन। அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? उसमें क्या कहा गया है? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் तुम चुपचाप रहो, என்றான். ऐसा उसने कहा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். यहोवा आपके लिए वो लड़ेगा। இதுவரைக்கும் நீங்க உங்க மாம்சத்தை யுத்தம் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? अब तक शायद आप जो अपने शारीरिक से लड़कर आप निराश हो சோ गए ஏதோ ஒரு காரியத்துல எனக்கு ஜெயம் கிடைக்கணும் என்று சொல்லி யோசித்து கொண்டு हो, या இருக்கிறீங்களா? फिर कोई तो एक कार्य मुझे जय मिलना करके सोच रहे हो। எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. सब मार्ग बंद किया गया है। எங்குமே ஒரு எல்லாம் இருளா இருக்கிறது. हर एक जगह अंधकार में छाया हुआ எல்லாரும் है। எனக்கு விரோதமாக सब எழும்புகிறார்கள், मेरे विरोध उठते हैं, எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் मेरे विरोध बोलते என்று हैं। சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ऐसा निराश हुए हो நீங்க क्या? இந்த மாசம் ஆண்டவர் சொல்லுதார், ये महीने परमेश्वर कहता है கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा। நீங்க போய் யுத்தம் பண்ணாண்டா, आपको अब लड़ना नहीं நீங்க है, போய் பேசாண்டா, आपको जाकर बोलना नहीं நீங்க है, போய் ஒன்றுமே சொல்லாண்டா. आपको कुछ भी जाकर नहीं कहना है। சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर कहा गया है நீங்கள் சும்மா இருப்பீர்கள். तुम चुपचाप रहोगे। நீங்க சும்மா இருந்தா போதும். अगर तुम चुपचाप रहो काफी है, ஜெபத்துல நீங்க ஜெபித்தா போதும். केवल प्रार्थना करे वो काफी है। உங்க வீட்டு அறையை பூட்டி கொண்டு அறைக்குள்ள ஜெபித்தா போதும். अपने कमरे के दरवाजों को बंद करके प्रार्थना किए तो काफी है। யாருக்கு தெரிஞ்சு ஜெபித்தா போதும். किसी को भी न पता चले वैसा प्रार्थना நீங்க करे काफी அமைதியா है। இருந்தா போதும். आप शांति से रहे काफी நீங்க है। சும்மா இருந்தா போதும். आप चुपचाप रहे काफी கர்த்தர் है। உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आपके लिए लड़ेगा। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது. यहोवा आपके लिए जो लड़ने वाला இந்த कार्य மே மாசத்துல इस मई महीने நீங்க में நிச்சயமா காண்பீர்கள். निश्चय आप देखोगे। சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். शत्रु जो है वो लज्जित होंगे। சத்துரு முன்பதா கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுப்பார். शत्रुओं के सामने परमेश्वर आपको एक विजय देगा। பொல்லாத மனித முன்பா கர்த்தருக்கு ஜெயம் எடுக்க கிருபைகளை दुष्ट கொடுப்பார். मनुष्य के सामने एक जय पाने के लिए परमेश्वर अनुग्रह உங்களை करेगा। கைவிட वो மாட்டார். आपका हाथ नहीं யுத்தம் छोड़ेगा, பண்ணுவார். युद्ध करेगा। கலங்காதிருங்கள். व्याकुल मत நீங்க होइए, சும்மா இருங்கள். तुम चुप அவர் रहो। உங்களுக்காக முன்னே சென்று वो आपके लिए आगे जाकर யுத்தம் பண்ணி वो ஒரு लड़कर ஜெயத்தை एक கொடுப்பார். जय को वो இந்த देगा। மாசத்துல इस महीने ஒரு में ஜெயம் एक உங்களுடையது. जय आपका है। சாத்தான் தோற்று போவான், शैतान हारेगा, உங்களுக்கு முன்பாக கடந்து वो போகிறான். आपके आगे जाता நீங்க है। சும்மா இருங்கள், तुम चुप रहो, உங்களுக்காக யுத்தம் वो பண்ணுவான். आपके लिए लड़ेगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி अच्छे செலுத்துகிறோம். पिता आपको धन्यवाद உங்களுடைய करते हैं। பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं। ஒவ்வொரு ஆசீர்வாதம் हर एक को आशीष தேவ कीजिए, கிருபை இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह உங்களுடைய रहे। பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும். हमारे बच्चों के लिए आप உங்களுடைய लड़िए, பிள்ளைகளுக்காக நீ போராடும். बच्चों के लिए आप संघर्ष वो जयते कीजिए, करो। एक जय को दीजिए। இயேசு மூலம் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, आमेन। आमेन।